எனக்கு தெரிஞ்சு காசு கொடுக்காம வரக்கூடிய கூட்டம் 3 கட்சிக்கு தான். ஒன்று நாம் தமிழர், இன்னொன்று விசிக, இன்னொன்று தாவேகா. இந்த 3 பேர் மட்டும்தான் கூட்டம் வந்தால் காசு கொடுக்காம கூட்டம் கூட்டுறது. இப்போ இதே திருச்சியில் தான் நாம் தமிழர் கட்சியோட மாநாடு நடந்துச்சு. அவங்க சொன்னாங்களா 10 லட்சம் பேர் வந்தாங்க. வாய்க்கு நம்ம வச்சு விடலாம், இவ்வளோ ஒன்று நம்ம வாய் 2.5 லட்சம் இருக்கை போட்டோம், கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 லட்சம் பேர் 4 லட்சம் பேர் வந்திருப்பாங்க அப்படின்றது தான் சொல்லக்கூடியது. இப்போ நமக்குமே என்ன தெரியுதுன்னா கண்டிப்பாக வந்து ஒரு 4 லட்சம் பேர் கிட்ட வந்திருப்பாங்க. ஒரு 3.5 லட்சம் வச்சுப்போமே, ரொம்ப அதிகமாக கூட வேணாம். ஸ்டாலின் அவர்களை பார்ப்பதற்காக, அவருடைய பேச்சாற்றலை கேட்பதற்காக திமுகவுடைய தொண்டர்களெல்லாம் வண்டியெடுக்க வண்டிகளாக வச்சுட்டு வந்தாங்களா? 200 ரூபாய் கூட்டமோ 100 ரூபாய் கூட்டமோ, நான் அப்படி சொல்லலாமா? காசு கொடுத்து கூப்பிட்டு வந்திருக்கீங்க, பிரியாணிக்காக கூப்பிட்டு வந்திருக்கீங்க, ஆண்களாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுங்க, சாராயத்துக்காக கூப்பிட்டு வந்திருக்கீங்க. இவ்வளோ தானே. இதுதானே இந்த திமுக அதிமுக மாறி மாறி பண்ணிட்டு இருக்கிறது. இதில் வந்து அவர் பேசுகிறாரு 10 லட்சம் பேர் வந்தாங்க சொல்லிட்டு. திமுக இருக்கும் வரை பிஜேபி உள்ளே வர முடியாது, நான் ஒத்துக்கிறேன். ஏன்னு கேட்டால் பிஜேபியோட மோசமாக நீங்கள் நடந்துக்கிறீங்க. பிஜேபி மதவாத அரசியல் பண்ணால் நீ வந்து ஒரு துறையே வச்சு ஒரு ஆன்மீக துறைன்ற பேரில் அதே அரசியல் தான் நீ வந்து பண்ணிகிட்ருக்கீங்க. குடமுழுக்கு நடத்துகிற, கும்பாபிஷேகம் பண்ணுற. ஏன்னா அரசாங்கத்துக்கு தான் வேலை பாருங்கள். குடமுழுக்கு பண்ணுறது, கும்பாபிஷேகம் பண்ணுறது அரசாங்கத்துக்கு வேலை. சரி, பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் என்னென்ன கெடுதல் நடக்கும்? இவங்க சொல்ல மாதிரி மத சண்டையா? இதோ உன் ஆட்சி இருக்குது, கோயில் உள்ள விட மாட்டானுங்க, சாதி பிரச்சனையா? அதுக்கு சொல்லவே தேவையில்லை. தினமும் எடுத்துக்காட்டு உங்கள் ஆட்சியிலே வந்துருக்கு, அதுக்கெல்லாம் எடுத்துக்காட்டே தேவையில்லை. விவசாயிகள் பாதிக்கப்படுவாங்க. உங்கள் ஆட்சியில் என்ன பண்ணுங்க? விவசாயிகள் மேலே குண்டாசே போட்டீங்க நீங்கள். இப்போ பிஜேபி மூலமாக தமிழ்நாட்டுக்கு என்னென்ன ஆபத்து வருமோ அதெல்லாம் உங்கள் மூலமாகவே வருது. அதனால் தமிழ்நாட்டு மக்கள் புதுசாக பிஜேபிக்கு ஓட்டு போட்டு, புதுசாக தாமரைக்கு ஓட்டு போட்டு வரணும்னு அவசியம் கிடையாது. நீ திமுக உடைய உதவி ஸ்டேனத்துக்கு ஓட்டு போனாலும் ஒன்று தான், தாமரைக்கு ஓட்டு போனாலும் ஒன்று தான். எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உண்மையாகவே திரு ஸ்டாலின் அவர்கள் ஒரு தமிழராக, இவங்க சொல்லக்கூடிய தமிழ்நாட்டினுடைய தமிழர் தலைவராக இருந்திருந்தால் அவருடைய அமைச்சரவையில் அதிகமான தமிழர்கள் இருந்திருப்பாங்க. அவர் கீழே வந்து பணிபுரியக்கூடிய அரசு உயர் பதவிகள் அதிகமான தமிழர்கள் இருந்திருப்பாங்க. ஆனால் இவர்களுக்கான முக்கியத்துவம்லாம் இல்லாமல் பிறமொழி பேசுகிறவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டியா? இந்த திருச்சி மாநாட்டில் யார் கதாநாயகன்? ஒரு தமிழரா? நான் கேட்குறேன். இல்லையே. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட், உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க. வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு சிறப்பு நேர்காணல்ல வழக்கறிஞர் பிரதாப் இருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம் சார். நேற்று திமுக சார்பில் வந்து திருச்சியில் தனது 12வது மாநாடு வெற்றிகரமாக அரங்கேற்றி முடிச்சுட்டாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? கிட்டத்தட்ட அவ்வளோ பெரிய கூட்டம். நீங்கள் பார்த்தீங்களா அவ்வளோ பெரிய கூட்டத்தை? இருந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்க தானே செஞ்சோம். நான் நேராக தான் போய் பார்க்கல தவிர்த்து வீடியோஸ் எல்லாத்துலேயும் பார்த்தோம் இல்லையா? நானும் காலியாக இருக்கிற பாதி காலி சேருடைய கூட்டத்தை நானும் பார்த்தேன். அதாவது கூட்டத்தில் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது ஒரு முதலமைச்சரே பெருமையாக பேசிட்டு ஸ்டார்ட் பண்ணுற கூட்டம் தான். 10 லட்சம் பேர் வந்து வந்திருக்கீங்க. எப்படி கூட்டம் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே 10 லட்சம் பேர் முடிவு பண்ணிட்டாங்களா? ரெண்டாவது, அந்த கூட்டம் வந்து ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இன்னும் முழுமையாக வந்து ஆள்களோடு ரொம்ப இருக்க மாட்டாங்க. இவங்க காசு கொடுத்து கூப்பிட்டு வராங்க இல்லையா, அவங்க வந்துருக்க மாட்டாங்க. அதுக்குள்ளே சன் நியூஸில் பார்த்தீங்கன்னா 10 லட்சம் பேர் திரண்ட மாநாடு. அப்போது தமிழ்நாட்டில் 10 லட்சம் பேர் உண்மையாகவே திரண்ட ஒரு மாநாடு இது வரைக்கும் இருக்கா இல்லையான்றதே பெரிய ஒரு டவுட்டு. இதில் திமுகலாம் கூப்பிட்டா வந்து யார் வந்துடுவாங்கன்னு எனக்கு தெரியல. இது மிகப்பெரிய ஒரு எப்படி ஒரு பொய்யை கொஞ்சம் கூட வாயே கூசாமல் பேசுகிறாங்கன்னு எனக்கு தெரியல. எல்லாருக்கும் தெரியுது அங்கே அவ்வளோ பெரிய காலி சேர் வந்து இருக்குது, அவ்வளோ கூட்டம் வந்து ஒன்றும் வரல. ரெண்டாவது, வர கூட்டம்லாம் என்ன கூட்டம்? நான் என்ன சொல்கிறேன், சரி கூட்டம் வருது கூட, என்ன கூட்டம் அது? திரு ஸ்டாலின் அவர்களை பார்ப்பதற்காக, அவருடைய பேச்சாற்றலை கேட்பதற்காக திமுகவுடைய தொண்டர்களெல்லாம் வண்டியெடுக்க வண்டிகளாக வச்சுட்டு வந்தாங்களா? 200 ரூபாய் கூட்டமோ 100 ரூபாய் கூட்டமோ, நான் அப்படி சொல்லலாமா? காசு கொடுத்து கூப்பிட்டு வந்திருக்கீங்க, பிரியாணிக்காக கூப்பிட்டு வந்திருக்கீங்க, ஆண்களாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுங்க, சாராயத்துக்காக கூப்பிட்டு வந்திருப்பீங்க. இவ்வளோ தானே. இதுதானே இந்த திமுக அதிமுக மாறி மாறி பண்ணிட்டு இருக்கிறது. இதில் வந்து அவர் பேசுகிறாரு 10 லட்சம் பேர் வந்தாங்க சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு காசு கொடுக்காம வரக்கூடிய கூட்டம் 3 கட்சிக்கு தான். ஒன்று நாம் தமிழர், இன்னொன்று விசிக, இன்னொன்று தாவேகா. தாவேகாவுக்கும் காசு கொடுத்துலாம் கூப்பிட்டு வரதுல வராங்க தான். ஏன்னா விஜயை பார்க்கணும் அப்படின்னு ரசிக்கிறதுக்காக வரவங்க, சீமானனுக்காக வரக்கூடியவங்க, திருமாவளவனுக்காக வரக்கூடியவங்க. தமிழ்நாட்டில் இந்த 3 பேர் மட்டும்தான் கூட்டம் வந்தால் காசு கொடுக்காம கூட்டம் கூட்டுறது. மீதி எந்த கட்சியாக இருந்தாலுமே, லெட்டர்பேடு கட்சி கூட பார்த்தீங்கன்னா வண்டி வச்சு காசு கொடுத்து தான் கூப்பிட்டு வராங்க. யாரும் வரமாட்டாங்க. நான் என்ன கேட்குறேன், முதல்ல ஏன் போகணும் கூட்டத்துக்கு? ஒன்று அந்த கட்சியின் மீது, தலைவர் மீது ஒரு அர்ப்பணிப்போடு உணர்வு இருந்தால் நீ போகணும். திமுகனுக்கு என்ன இருக்கும்? எதுவும் இருக்காது. ஏன்னு கேட்டால் அந்த கட்சிக்கே அப்படி கிடையாது. உனக்கு என்ன இருக்க போகுது நீ போகிறதுக்கு? அப்போ போகிறது கிடையாது. இந்த திருச்சியில் வந்து இப்போது எலெக்ஷன் டைமில் ஒரு மாநாடுலாம் போட்டால், கூட்டம்லாம் கூப்பிட்டா மக்கள் நம்மோடு இருக்கிறாங்க. மக்கள் உங்களோடலாம் இல்லை. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா எல்லோரும் வரவங்க காசுக்காக வராங்க. ஏன்னா ஒவ்வொரு கிளை செயலாளர் முதற்கொண்டு, ஒவ்வொரு ஒன்றி செயலர் முதற்கொண்டு அவன் கை காசு போட்டு மாவட்ட செயலர் காசு கொடுத்து கூப்பிட்டு வந்து ஒரு கூட்டத்தை வந்து காமிச்சிட்ருக்கீங்க திருச்சியில். இதுதான் வந்து நடந்த விஷயம்.
இப்போ அது கூட்டத்தை கூட விட்டுருவோம். நம்ம என்ன பேசினார் ஒன்று இருக்கு இல்லையா, ஸ்டாலின் அவர்கள் என்ன பேசுறாருன்னா, இது டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்குமான தேர்தல் போட்டி போர். இன்னும் எத்தனை நாளைக்கு தான் உருட்ட போறாரு தெரியல. இதே மாதிரி வந்து உருட்டி 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 தான் என்ன பண்ணாங்க, தமிழ்நாட்டில் வந்து ஒரு உள்ளாட்சி எலெக்ஷன் இருந்தால் கூட பரவாயில்ல, உடனே வந்து பிஜேபி உள்ளே வந்துடும், ஆர்எஸ் எது உள்ளாட்சியில் கூட உள்ளே வந்துடுது. சரி, இவ்வளோ பேசுகிறீங்கல்ல, உங்களால் இந்தியாவில் வந்து இந்த பிஜேபி வர முடியும் தடுக்க முடிஞ்சுது? முடியல. தமிழ்நாட்டில் மட்டும் உருட்டி வச்சுருக்கோம். ஏன்னா நம்ம உருட்டில் வந்து யார் யார் சேர்த்துக்கிறாங்கன்னா, விசிகா சேர்ந்துக்கிறாங்க, கம்யூனிஸ்ட் சேர்ந்துக்கிறாங்க, இவங்களாம் சேர்ந்து பிஜேபி உள்ளே வந்துட போகுதுன்னு சொல்லிட்டு உருட்டுறாங்க. ஆனால் அதே பிஜேபியோட ரொம்ப சுமூகமாக கொடுத்து நடத்தக்கூடிய ஒரு கட்சி எதிரான திமுக. தன்னுடைய மகனுக்கு ஒரு பிரச்சனை, தனக்கு ஒரு பிரச்சனைன்னா ஸ்டாலின் அவர்களே டெல்லி கிளம்பி போவார். டெல்லி கிளம்பி போயிட்டு நான் நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்துக்கு போனேன், அது போன இது போன சொல்லிட்டு உருட்டுவாங்க. இவங்க பிஜேபியோட சமரசமாக இல்லை, பிஜேபியோட கலந்து தான் எப்பவுமே இருக்கிறாங்க. வெளியே அதெல்லாம் காமிச்சிருந்தீங்க, நடிக்கிற மாதிரி அடி, அழற மாதிரி அடி, அழறன்ற மாதிரி அந்த கதையை வந்து ஓட்டக்கூடியது தான். இப்போ தமிழ்நாட்டில் வந்து என்ன போட்டி? ஒன்று, தமிழ்நாட்டில் ஊழலும் குடும்ப அரசியலும் கரப்ஷனும் சாதி மத இதெல்லாம் ஊறி போயிருக்கக்கூடிய திமுக ஆட்சி தொடரணுமா, திமுக ஆட்சி வேண்டாமா, ரெண்டு தான் இருக்குது. இதில் டெல்லிக்கு எங்கே போட்டி வந்தது எனக்கு தெரியல. எனக்கு இது வந்து பிஜேபி, திமுக இருக்கும் வரை பிஜேபி உள்ளே வர முடியாது, நான் ஒத்துக்கிறேன். ஏன்னு கேட்டால் பிஜேபியோட மோசமாக நீங்கள் நடந்துக்கிறீங்க. பிஜேபி மதவாத அரசியல் பண்ணால் நீ வந்து ஒரு துறையே வச்சு ஒரு ஆன்மீக துறைன்ற பேரில் அதே அரசியல் தான் நீ வந்து பண்ணிட்டு இருக்கீங்க. குடமுழுக்கு நடத்துகிற, கும்பாபிஷேகம் பண்ணுற. ஏன்னா அரசாங்கத்துக்கு தான் வேலை பாருங்கள், குடமுழுக்கு பண்ணுறது, கும்பாபிஷேகம் பண்ணுறது அரசாங்கத்துக்கு வேலை. அதனால் பிஜேபிலாம் வராது. நான் சொல்கிறேன், திமுகவுக்கு பிஜேபி வராது. ஏன்னு கேட்டால் பிஜேபி வேலையை திமுக பண்ணிட்டு இருக்கு. அதனால் திருப்பியும் புதுசாக பிஜேபி தமிழ்நாட்டில் வந்து அவங்க கால் ஒன்றணும் அப்படிலாம் அவசியம் கிடையாது. ஆல்ரெடி நீங்கள் இருக்கிறீங்க, உங்கள் அமைச்சில் இருக்காங்க, உங்கள் குடும்பங்களே போதும், ஒட்டக ஏகம், அந்த ஏகம், இந்த ஏகம் சொல்லிட்டு எல்லா ஏகத்துலையும் வந்து இறங்கிருக்கிறீங்க. நீங்கள் பிஜேபி வந்து தனியாக வளர்க்கணுன்ற அவசியம் எல்லாம் கிடையாது. ஆல்ரெடி அவங்க வந்து இருக்கிறாங்க. இப்போது இவங்களுக்கு உண்மையாகவே பயம் என்ன? திமுகவுக்கு பிஜேபி உள்ளே வந்துட போதா? அப்படிலாம் கிடையாது. பிஜேபி ஆட்சி பண்ண போகுது. ஒருவேளை இவங்க சொல்கிற மாதிரி பிஜேபி வந்துட போதோட பிஜேபி ஆட்சி பண்ண போகுது. அதிமுக தலைமையிலான ஆட்சி தான் வந்து அமைய போகுது. அப்போ பிஜேபி கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இப்போ மட்டும் யார் கண்ட்ரோல் பண்ணுறா? நீங்கள் போன முறை என்ன ஏமாற்றி ஓட்டு வாங்கினீங்க யங்ஸ்டர்ஸ் கிட்ட, நீட்டை ஒழிச்சிருவோம். ஏன்னா பிஜேபியினுடைய நாசகார திட்டம், நம்ம தமிழ்நாட்டு மாணவர்களுடைய கல்வியில் நாசனமாக போச்சு, மருத்துவ கனவை செதஞ்சு போச்சு, இப்படிலாம் சொல்லி தான் நீங்கள் வந்தீங்க. அப்புறம் ஆட்சிக்கு வந்தோன்னே நாங்கள் சட்ட ரீதியாக முயற்சி பண்ணிட்டுருக்கோம் 4-5 வருஷம் முயற்சி பண்ணி கடைசி வரைக்கும் முயற்சியே பண்ணி முடியாதுன்னு தெரிஞ்சிச்சு. இப்போ எடப்பாடி என்ன பண்ணார்? இது முடியாதுன்னு தெரிஞ்சுதான் அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு ஒரு சிறப்பு இடஒதுக்கீடு மூலமாக ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. ஏதோ ஒன்று பண்ணுறாரு, அவங்களால முடிஞ்ச ஒரு விஷயத்த பண்ணுறாங்க. ஏன்னு கேட்டால் ஒரு மாநில அரசால் அதுதான் பண்ண முடியும். இப்போ விஜய் மாதிரி ஆட்கள்லாம் சொல்கிறாங்க இல்லையா, நாங்கள் சிறப்பு சட்டப்பிரிவு கொண்டு வருவோம், சிறப்பு திருத்தம் அப்படிலாம் கொண்டுலாம் வர முடியாது. நீ அதுக்கெல்லாம் கான்ஸ்டியூஷன் இல்லை, 3 தான் இருக்குது. இவர் வந்து ஸ்பெஷலாக ஒன்று உருவாக்க போகிறேன்னு சொல்கிறார். ஏன்னு கேட்டால் சட்டம் தெரியாது அவங்களுக்கு, சட்டம் தெரியாது, கான்ஸ்டியூஷன் என்னன்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. ஸோ தெரியாதவங்க நான் பேச விரும்பல. ஆனால் இவங்க தமிழ்நாட்டில் வந்து கிட்டத்தட்ட ஸ்டாலின் அவர்களோடு சேர்த்து 25 வருஷம் திமுக மட்டுமே ஆட்சி பண்ணிட்டு இருக்கு. இப்படி ஆட்சி பண்ணக்கூடிய திமுக தான் வந்து என்ன உருட்டுறாங்க, திருப்பியும் வந்து பிஜேபி வந்து உள்ளே வந்துடும். ஐயா உள்ளே வரலாம் தேவையில்லை, ஆல்ரெடி இருக்குது. நீங்கள் அவங்களோட மோசமாகறீங்க, அதுதான் பயமாக இருக்குது. பிஜேபியோட மோசமான திமுக வந்து தன்னுடைய செயல்பாடுகள் மூலமாக பண்ணிகிட்டு இருக்கு. சரி, பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் என்னென்ன கெடுதல் நடக்கும்? இவங்க சொல்ல மாதிரி மத சண்டையா, இதோ உன் ஆட்சி இருக்குது, கோயில் உள்ள விட மாட்டானுங்க, சாதி பிரச்சனையா, அதுக்கு சொல்லவே தேவையில்லை. தினமும் எடுத்துக்காட்டு உங்கள் ஆட்சியிலே வந்து இருக்குது, அதுக்கெல்லாம் எடுத்துக்காட்டே தேவையில்லை. விவசாயிகள் பாதிக்கப்படுவாங்க. இப்போ உங்கள் ஆட்சியில் என்ன பண்ணுங்க, விவசாயிகள் மேலே குண்டாசே போட்டீங்க நீங்கள். அப்போ பிஜேபி மூலமாக தமிழ்நாட்டுக்கு என்னென்ன ஆபத்து வருமோ அதெல்லாம் உங்கள் மூலமாகவே வருது. அதனால் தமிழ்நாடு மக்கள் புதுசாக பிஜேபிக்கு ஓட்டு போட்டு, புதுசாக தாமரைக்கு ஓட்டு போட்டு வரணும்னு அவசியம் கிடையாது. நீ திமுகவுடைய உதயஸ்டேனத்துக்கு ஓட்டு போனாலும் ஒன்று தான், தாமரைக்கு ஓட்டு போனாலும் ஒன்று தான், எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதனால் இவர் வந்து இப்படி உருட்டுறாரு. இப்போது இந்த மாநாடு இருக்கு இல்லையா, மாநாட்டினுடைய வெற்றி பயங்கரமாக ஆயிடுச்சு. என்ன வெற்றி நடந்துச்சு ஒவ்வொன்றா பார்ப்போம் நம்ம. நான் எடுத்த உடனே பார்க்குறேனால ஏற்கனவே கூட்டம் வரல, காலி சேர் இருக்குது. 2வது பிரியாணி கொடுத்துருக்கீங்க. பிரியாணி போட்டாலும் தான் முழுக்க இருக்குது, எல்லா இடத்துலையும் ரொம்ப நாசனமாக பண்ணி ஒரு மாநாடுன்னு போட்டாலே அந்த இடத்த வந்து சர்வ நாசம் பண்ணக்கூடியது இந்த திமுக அதிமுக போன்ற கட்சிகள். அந்த இடத்தையே ரொம்ப நாசம் பண்ணி அமைச்சிருவாங்க. இப்போ இதே திருச்சியில் தான் நாம் தமிழ் கட்சியோட மாநாடு நடந்துச்சு. அவங்க சொன்னாங்களா 10 லட்சம் பேர் வந்தாங்க. வாய்க்கு நம்ம அச்சு விடலாம், எவ்வளோ வேணால் நம்ம வாய் உன் வாய் நீ உருட்டு அப்படின்ற மாதிரி எவ்வளோ வேணால் அச்சு விடலாம். 2.5 லட்சம் இருக்கை போட்டோம்.
கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 லட்சம் பேர் 4 லட்சம் பேர் வந்திருப்பாங்க அப்படின்றது தான் சொல்லக்கூடியது. இப்போ நமக்குமே என்ன தெரியுதுன்னா கண்டிப்பாக வந்து ஒரு 4 லட்சம் பேர் கிட்ட வந்திருப்பாங்க. ஒரு 3.5 லட்சம் வச்சுப்போமே, ரொம்ப அதிகமாக கூட வேணாம், 3.5 லட்சம் பேர் தான் வந்திருப்பாங்க. ஏன்னு கேட்டால் அந்த இடத்துல அவ்வளோ பேர் தான் வர முடியும் முதல்ல. இப்போது இந்த ரூமில் வந்து ஒரு 30 பேர் உட்கார முடியும் அப்படின்னா இந்த ரூமுக்குள்ளே 100 பேர் இருக்கிறாங்கன்னா நான் போய் சொல்கிறேன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் பர்மிஷன் வாங்கிக்கிறது ஒரு குறிப்பிட்ட இடத்துல நீங்கள் சொல்லக்கூடிய 200 ஏக்கரோ 250 ஏக்கரோ எப்படி 10 லட்சம் பேர் அசம்பிள் பண்ண முடியும்? போது வர முடியுமா? வர முடியாது. அப்போது ஒரு உண்மையான நிலவரத்தை சொல்லக்கூடிய ஒரு கட்சி எதிரானா நாம் தமிழ் கட்சி. அவங்க 2.5 லட்சம் பேரை கூட்டி காமிச்சாங்க. இது வரைக்கும் 2.5 லட்சம் நாற்காலிகள் போட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சத்திற்கும் மேலான மக்கள் வந்தாங்க. 4 லட்சம் மக்கள் கிட்ட வந்தாங்க, அவ்வளோதான். அவங்க ஒன்றும் 5 லட்சம் பேர் வந்தாங்க, 10 லட்சம் பேர் வந்து உருட்டல. ஆனால் இது வரைக்கும் நாம் தமிழ் கட்சி தொடங்கப்பட்டு இப்போ வந்த கூட்டம் தான் அதிகமான கூட்டம். அதுதான் உண்மை. ஏன்னா இப்போ தான் வளர்ந்து வராங்க. 8 விழுக்காடு அப்படின்றது ஒரு நிலையான வாக்கு வருது, வளர்ந்து வராங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஆல்ரெடி ஆட்சி பண்ணிட்டீங்க. உங்கள் ஆட்சி மட்டுமே ஐயா ஸ்டாலினோடு சேர்த்து 25 வருஷம் இருக்குது. திருப்பி நான் வந்து 10 லட்சம் பேர் வந்து கூப்பிட்டுருக்கேன் அப்படின்னா அப்போ உங்களுடைய ஸ்ட்ரென்த் அவ்வளோதானா அப்படி நம்ம கேட்கலாமா? நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு வந்து விஜய் சொல்கிறார் இல்லையா, ஆல்ரெடி வந்து எங்ககிட்ட 1.5 கோடி வாக்காளர்கள் வந்துட்டாங்க, 1.5 கோடி ஓட்டு வந்துருச்சான், இன்னும் ஒரு 1/2 கோடி எடுத்துட்டாங்கன்னா தமிழ்நாட்டை ஆட்சி பண்ணுறாங்க அவங்க. ஸோ அவங்க வந்து ஒரு கனவுல வந்து இருக்கிறாங்க. இப்போ இவர் என்ன பண்ணுறாரு, நாங்கள் வந்து 10 லட்சம் பேரை வந்து கூட்டுட்டு சொல்கிறாரு. இப்போ இந்த மாநாட்டினுடைய மேடையில் நான் பார்த்து ரொம்ப மனசு கஷ்டப்பட்ட விஷயம் என்னென்னா, ஓபிஎஸ் போய் உட்காந்துருந்தார். எனக்கு அதை பார்க்கும்பொழுது ஒரு பக்கம் வந்து என்னதான் எனக்கு ஓபிஎஸ் மேலாம் எந்த விதமான தனிப்பட்ட மரியாதைன்னு சொல்லக்கூடாது, எனக்கு அவர் மேலே எந்த உடன்பாடும் கிடையாது, எந்த ஒரு நம்பிக்கை. ஏன்னு கேட்டால் அவரெல்லாம் எப்படி இந்த அரசியல் இருந்தாருன்னு எனக்கு தெரியல. ஜெயலலிதா அவர்கள் ஜெயிலில் போகும்போதெல்லாம் இவர் வந்து ஆட்சி பொறுப்பில் இருந்தார், அவ்வளோதான். அவர் தனக்கென ஒரு கரிஷ்மாட்டிக் பவரோ ஒரு தனிப்பட்ட ஆளுமையோ எந்த ஒரு ஆளுமையும் இல்லாத ஒரு நபர். அவர் ஒரு பொம்மை மாதிரி வச்சுருந்தாங்க. அப்படி இருந்தாலுமே கூட ஒரு காலத்தில் நமக்கும் முதலமைச்சராக இருந்திருக்காரு, நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு எனக்கும் முதலமைச்சராக இருந்திருக்காரு. அப்படிப்பட்ட நபர் வந்து இந்த திமுகவில் போய் சேராம கூட விட்டுக்கலாம். அங்கே போய் சேர்ந்து ஸ்டாலின் வந்து அப்படியே கையெழுத்து கும்பிட்டு அப்படியே இப்படி பண்ணுறாரு அப்படி பண்ணுறாரு, முதலமைச்சர் உட்கார வைக்கிறாங்க. அது நமக்கு பார்க்கறதுக்கு நமக்கே அருவருப்பாக இருந்துச்சு. இந்த உண்மையான அதிமுக தொண்டர்கள்லாம் பேசுகிறாங்க இல்லையா, இவங்களுக்குலாம் அது எவ்வளோ அருவருப்பாக இருந்திருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியல. இப்போ இந்த மாநாட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு கேலி கூத்து நிகழ்த்தியிருக்காங்க. இப்போது ஸ்டாலின் அவருடைய உரை எதை மையப்படுத்தியிருக்குன்னு ஒன்று இருக்குது. ஒன்று, நீங்கள் பாஜகவை தான் எதிர்க்க போகிறோம், பாஜகவுக்கு எதிரான போர் தான் இந்த 2026 சொல்லிட்டீங்க நீங்கள், ரைட். 2026 பாஜகவுக்கும் திமுகவுக்கு எதிரான போர்னு சொல்லக்கூடிய திரு ஸ்டாலின் அவர்கள் விஜயை போய் சுரண்டக்கூடாது, விஜய் தான் என்னுடைய திட்டங்கள்லாம் காப்பி அடிக்கிறார், மறைமுகமாக அதுதான் சொல்ல வர்றாரு. விஜய் காப்பி அடிக்க அவர் உங்கள் திட்டத்தை மட்டும் காப்பி அடிக்கல, அவர் ஆந்திரா வரைக்கும் போயிட்டு காப்பி அடிச்சுட்டு வந்திருக்காரு அவர் பண்ணக்கூடிய. ரெண்டாவது, இப்போது ஒன்று மட்டும் உண்மை, விஜய் சொல்லக்கூடிய ஒன்று மட்டும் நான் வந்து ஒத்துக்கிறேன், அது 100க்கு 100 உண்மை. போட்டின்றது விஜய்க்கும் சிஎம் சாருக்கு தான் போட்டி. அது என்ன போட்டிடான்னா எப்படி ஏமாற்றலாம், என்னென்ன திட்டங்கள் சொல்லி வந்து மக்களை ஏமாற்றலாம். ரெண்டாவது, இப்போ பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஒரே மாதிரி வந்து ட்ரெஸ்ஸு போட்டுருந்தாங்க. இவரும் அதே காஃபி பேண்ட்டு, அவரும் அதே காஃபி பேண்ட்டு, இவரும் பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் ஷர்ட்டு, ரேம்பேக் ஷோ. ரெண்டாவது, இந்த பக்கம் துண்டு தூக்கி போடுவாங்களா இவனுங்க, ஒரு கட்சி துண்டை என்னவோ வந்து ஒரு செருப்பு மாதிரி தூக்கி எங்கே வேணால் போடுறானுங்க. இப்போ இவனும் தூக்கி போடுறானுங்க, திமுக துண்டை இவனும் தூக்கி போடுறானுங்க, இவரும் பிடிக்கிறாரு ரேம்பேக் ஷோ. ஆனால் உலகத்திலே முதல் முறையாக ரேம்பேக் ஷோவில் எங்கே நின்று கை காட்டுன்னு சொல்லிட்டு மார்க் பண்ணது திரு ஸ்டாலின் அவர்களுக்கு மட்டும்தான். திரு ஸ்டாலின் அவர்கள் இங்கே நின்று தான் கை கட்ட போகிறான்னு சொல்லிட்டு மார்க் பண்ணி வச்சுருக்கானுங்க. இதெல்லாம் எந்த அளவுக்குன்னு சொல்லல, பாதுகாப்பு கருதி கூட போட்டிருப்பாங்கன்னு சொல்லலாம். அந்த அளவுக்குலாம் அங்கன்னா உனக்கு நீங்கள் என்ன பாகிஸ்தான் பார்டரில் நடந்து போயிட்டுருக்கு, உங்கள் கட்சிக்காரன் தானே, உங்கள் உடன்பிறப்புகள் தானே. அப்போது 2 பேருக்கு தான் போட்டி. நான் உண்மையை ஒத்துக்கிறேன், எப்படி பொய் சொல்லி ஏமாற்றலாம், எப்படி பொய்யான வாக்குறுதிகள் வந்து கொடுக்கலாம், எந்த விதமான இந்த மாதிரி மாநாடு மாதிரி வித்தைகள்லாம் காமிச்சு ஓட்டு வாங்கன்றத போட்டி. அதில் வேணால் 2 பேருக்கு போட்டி. அது விஜய் சொன்னதை நம்ம ஏற்றுக்கிறோம். ஆனால் இவருமே நம்புறாரு நமக்கு விஜய்க்கு தான் போட்டின்னு சொல்லிட்டு. அதனால தான் வந்து இவர் வாயாலே வந்து விஜய் விமர்சனம் பண்ண தொடங்கிட்டாரு. அப்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, விஜயை பார்த்து உங்களுக்கு ஒரு பயம் வருது, ஓட்டு பிரிக்கிறாரு. அப்போ அந்த பக்கம் இருக்கிற என்ன பண்ணுறான்னா, விஜய்கிட்ட உண்மையாகவே பெரிய ஓட்டெலாம் இருக்குது போல். பெரிய ஓட்டெலாம் உண்மையாகவே கிடையாது. ஒருவேளை இந்த ஒரு தனிப்பட்ட பிரச்சனை சார்ந்த விஷயங்கள், அப்புறம் இப்போ உருட்டினார் இல்லையா இந்த பெண்களுக்கு டயத்தன், இதெல்லாம் கொடுக்காமல் இருந்திருந்தா கூட ஒரு கணிசமான வாக்கு இருந்திருக்குன்ற உண்மையை நம்ம ஏற்றுட்டு இருக்கலாம். இப்போது பேரும் கெட்டு போச்சு. அது ஓட்டை பாதிக்குமான்றது எனக்கு தெரியல.
இருந்தாலும் ஒரு குறைந்தபட்சம் ஒரு அதிருப்தி ஒரு மேலே வந்திருக்கு. என்ன விஜய் மேலே பெரிய நம்பிக்கை வச்சிருந்தோம், இவர் நம்ம இப்படி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு அதிருப்தி வந்து இருக்கு. அப்போ அவரே ஒன்றும் இல்லாமல் போனால் கூட இவர் வந்து பிடிச்சி வச்சிருவாங்க, வா உனக்கு எனக்கு தான் சண்டை அப்படின்ற மாதிரி இவர் வந்து உருட்டுறாரு. ஸோ விஜயை பார்த்து திமுக பயப்படுத்தோ இல்லையோ, தனிப்பட்ட முறையில் ஸ்டாலின் அவர்கள் வந்து தனக்கு போட்டி அப்படின்றத விஜய் நினைக்கிறாரு. விஜயும் நம்புறாரு நமக்கு வந்து போட்டி வந்து திமுக தான் சொல்லிட்டு. இதில் தனிப்பட்ட முறையில் எனக்கு தெரிஞ்சு யாருடைய வாக்கு வங்கி வந்து போகாமல் இருக்குன்னா, அதிமுகவுக்கு இவங்க 2 பேராலும் எந்த விதமான இழப்புமே இல்லாமல் இருக்கு. ஏன்னா அதிமுகவுடைய வாக்கு வங்கி அப்படின்றது அந்த ரெட்டலை. அந்த ரெட்டலை வந்து சின்னம் வந்து இருக்கிற வரைக்குமே அது இருந்துட்டு தான் இருக்கும். 2வது பாஜக இன்னைக்கு தமிழ்நாட்டில் நிறைய பேருக்கு இந்த இந்துத்துவ உணர்வுலாம் நிறைய பேர் உருவாகி இருக்கு. இவங்க உருட்டலாம், பிஜேபிலாம் உள்ளே வரல, அதெல்லாம் எப்போ வந்துருச்சு பாஸ், 4 எம்எல்ஏவே இருக்கிறாங்க தாமரை சின்னத்தில். அதனால் இந்த இந்துத்துவ உணர்வு அப்புறம் இந்த ஆன்மீக பற்று இதெல்லாம் உள்ளவங்க வந்து பிஜேபி போட்டு போட தான் போகிறானுங்க. அதை யாரும் தடுக்க போகிறது கிடையாது. வேற ஒரு மாற்று வேணும், உண்மையான மாற்று வேணும்னு நினைக்கக்கூடியவங்க நாம் தமிழ் போட்டு போட போகிறாங்க. விஜய் கிட்ட இருக்கிற வாக்குமே இந்த தனிப்பட்ட இஷ்யூ வந்ததுனால கம்மியாயிடுச்சுன்றது நம்ம சொல்லியிருக்கிறோம். ஆனால் திரு ஸ்டாலின் அவர்கள் அவருடைய திமுகவும் என்ன நம்புதுன்னா, நமக்கு போட்டி விஜய் தான், 2வது நம்முடைய மகனுக்கும் போட்டி விஜய் தான். ஏன்னா உதயநிதி தானே அடுத்த அந்த இடத்த பார்க்கும்போது விஜய் வெற்றி பெற்றாரு தானே. உதயநிதி கம்பேர் பண்ணும்போது விஜய் தான் அதிகமாக இருப்பார். நீங்கள் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வாக்கான் இல்லை கூட ஒரு தனிப்பட்ட முறையில் பார்த்தீங்கன்னா விஜயா உதயநிதினு பார்த்தீங்கன்னா அந்த தனிப்பட்ட முறையில் விஜய்க்கு தான் அதிகமான ஒரு செல்வாக்கு, மக்கள் செல்வாக்கு இருக்குது. உதயநிதி அவர்கள் முதலமைச்சருடைய மகன் என்பதால் மட்டும்தான் அவருக்கு செல்வாக்கு. இவருக்கு வந்து அந்த சினிமான்ற ஒரு பிம்பம் இருக்கிறதுனால பெரிய செல்வாக்கு வந்து இருக்குது. ஸோ அது ஆல்டர்னேட்டிவாகவே வந்து விஜய் கிட்ட வந்து அதிகமாக இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த இஷ்யூலாம் வந்ததுனால கம்மியாயிடுச்சு. ஸோ இந்த மாநாட்டின் மூலமாக திரு ஸ்டாலின் அவர்கள் நமக்கு சொல்ல வரக்கூடிய செய்தி என்னன்னா, திமுகவில் வந்து நீங்கள் திமுகவுக்கு வந்து இன்னைக்கு போட்டின்றது இங்கே இருக்கக்கூடிய தாவேக்காக தான், அதனால் வந்து எல்லோரும் விஜய் பக்கம் திரும்புங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க பண்ணக்கூடியது என்னென்னா, அதிமுகவை எதிர்க்காமல் விஜய் எதிர்ப்பதினால் அதிமுகவுக்கு விழுகின்ற வாக்கு அது ஆட்டோமேட்டிக்காக வரும். இது என்ன சொல்கிறது, இந்த இவங்களோட தலையில் இவர்களே மண்வாரி கொட்டி கொள்கிறார்கள் அப்படின்ற மாதிரி இவங்க விஜய் வந்து ஃபோக்கஸ் பண்ண போகிறாங்க. வர தேர்தலில் இன்னும் ஒரு நெருக்கத்தில் கணக்கு பண்ணால் ஒரு 40 நாள் இருக்கும் தேர்தல் பிரச்சாரம்லாம் சேர்த்தா. அந்த 40 நாளுமே எடப்பாடி பழனிசாமிலாம் தொட போகிறது கிடையாது. அவங்க வாக்கு எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு தான் விடுன்னு நினைக்கிறேன். அது ஒன்றும் மாற்றி விஜய்க்கும் விழ போகிறது கிடையாது, ஸ்டாலினுக்கும் விழ போகிறது கிடையாது. அதனால் வந்து இது திமுக வந்து இப்போ விஜயை ஃபோக்கஸ் பண்ணுறதுனால திமுகவோட வாக்கு வங்கி தான் குறையும். நான் ஒரு அதுக்காக திமுக மேலே நமக்கு அனுதாபம்லாம் ஒன்றும் கிடையாதுயா. தொடர்ந்து எல்லா இடத்துலையுமே ஸ்டாலின் அவர்கள் வந்து தமிழ்நாடு நம்பர் 1ல உயர்த்திட்டேன், கல்விலையும் சரி தொழில்நுட்பத்தையும் சரி எல்லாத்துலேயுமே உயர்த்திட்டேன்னே சொல்லி வர்றாரு. கண்டிப்பாக உயர்த்திட்டாரா? அப்போ தமிழ்நாடு நம்பர் 1 தான். தினசரி சாதிய பிரச்சனைகள், தினசரி வந்து வெட்டு, தினசரி பார்த்தீங்கன்னா பெண்கள் கூட கிடையாது, மூதாட்டிகளுக்கு பாலியல் தொல்லை எங்க நடக்குமா பாருங்க. நீங்கள் பெண்கள்னா கூட வந்து அது தப்பு தான், அது சரின்னுலாம் சொல்ல, பட் அது உலகம் முழுக்க நடக்குது, எல்லா மாநிலம் நடக்குது. ஆனால் மூதாட்டிகளுக்கெல்லாம் பாலியல் தொல்லையில் நம்பர் 1 நம்ம இருக்கிறோம். பெண்கள் பாதுகாப்பில் உங்களுடைய நம்பர் 1 என்னன்றதை நீங்கள் சொல்லுங்கள். 2வது இந்த நம்பர் 1ன்ற வார்த்தை சொல்கிறதுக்கு இவங்களுக்குலாம் கொஞ்சம் கூட கூச்சமாக இல்லையான்னு கேட்குறேன். சின்ன பசங்க முதற்கொண்டு சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் கஞ்சா இருக்குது, போதைப் பொருட்கள் இருக்குது. போதைப் பொருள் புழங்காத இடமே கிடையாது. நீங்களே என்ன சொல்கிறீங்க, ஒருத்தன் கொலை பண்ணுறான்னா சொல்கிறீங்க, இதுக்கு பிரச்சனை போதைன்றீங்க, கஞ்சான்றீங்க. இப்போ கஞ்சாரா நம்பர் 1, பாலியல் வன்சீண்டல்களில் நம்பர் 1, கொலை குற்றங்கள் நம்பர் 1, சாதிய பிரச்சனை நம்பர் 1. அப்போ இதெல்லாம் நம்பர் 1 தான் தமிழ்நாடு. நம்ம அதை இல்லைலாம் சொல்லலை. இவங்க தொழில்துறையில் வந்து நம்பர் 1 அப்படின்னா நீங்கள் எவ்வளவு பேர் இங்கே தமிழ்நாட்டில் வேலை இல்லாமல் எல்லா துறைகளும் வட இந்தியர்கள் இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்குலாம் இங்கே வேலை வாய்ப்பு இருக்குன்னா அப்போ இங்கே இருக்கவங்க என்ன பண்ணுறான்னா நீங்கள் விற்கிற சாராயத்தை குடிச்சிட்டு பத்துனுங்கிறான், இவ்வளோதான் இவன் பண்ணுறான். அப்போது வேலை வாய்ப்பில் நம்பர் 1 அப்படி சொல்கிறதுக்கான அந்த தகுதியே உங்களுக்கு கிடையாதுன்னு நான் சொல்கிறேன். வெளிநாடுகள்லேருந்து முதலீடு எடுத்துகிட்டு வரேன்னு நீங்கள் சொல்கிறீங்க. வெளிநாட்டிலேருந்து என்ன முதலீடு எடுத்துகிட்டு வந்தீங்க, வெள்ளை அறிக்கை தாங்கன்னு கேட்டால் கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாமல் அந்த துறையினுடைய அமைச்சர் வெள்ளை பேப்பர் எடுத்து காமிச்சு இதுதான் வெள்ளை அறிக்கை அப்படின்னு சொல்கிறாரு. இவ்வளவு பொறுப்பற்ற அமைச்சர்கள் உங்களுடைய அமைச்சர்களாக இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் தொழில் நம்பர் 1 சொல்கிறீங்க. பாதுகாப்புலையாவது இருக்கான்னு கேட்டால் அதுலேயுமே வந்து கிடையாது. இது வந்து ஒரு விளம்பர மாடல் அரசு. இப்போது உங்களுக்கு 2000 ரூபாய்க்கு உதவித்தொகை கொடுக்குறாங்கன்னா அதுக்காக 2 லட்ச ரூபாய் பேனர் வைப்பாங்க. நாங்கள் வந்து இந்த பஸ் ஸ்டாண்ட்லாம் போடணும்னு வச்சுக்கலாம், லைனாக ஸ்டாலின் அவர்கள், நலங்காக்கும் ஸ்டாலின், பெண்களோடு ஸ்டாலின், உங்களோட ஸ்டாலின் சொல்லிட்டு விளம்பரம்.
2000 ரூபாய் கொடுத்துட்டு 2 லட்ச ரூபாய்க்கு விளம்பரம் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம விளம்பரத்தில் நம்பர் 1 நான் ஒத்துக்கிறேன். விளம்பர மாடலில் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் நம்பர் 1, மாட்டுக்கிறதே கிடையாது. அப்போ தமிழ்நாடு நம்பர் 1 சொல்கிறீங்கன்னா உங்கள் மேலே ஏன் இவ்வளோ அதிருப்தி இருக்குது? என்னைக்காவது தமிழ்நாட்டில் போராட்டம் இல்லாத ஒரு நாள் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நான் சொல்கிறது எங்கேயோ ஒரு கிராமத்தில் ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னு போராடுறவங்க கிடையாது. எங்களுக்கு சரியான கூலி உயர்வு இல்லை, எங்களுக்கு நிரந்தர வேலை வாய்ப்பு இல்லை, எங்களை வந்து பணி உயர்த்துன்னு சொல்லி என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வேலை செய்கிற அரசு ஊழியர்கள் நடத்தக்கூடியதை நான் சொல்கிறேன். அப்போ தினந்தோறும் போராட்டம், தினந்தோறும் ஆர்ப்பாட்டம், தினந்தோறும் கொலை குற்றங்கள், கஞ்சா போதைப் பொருட்களுடைய நடமாட்டம் இவ்வளோ இருக்கும் பொழுது நீங்கள் நம்மளோட இருப்பீங்க. ஏன் தமிழ்நாட்டினுடைய கேபிட்டல் சென்னை. சென்னையில் நாங்கள் வந்து ரவுடிசத்தை ஒழிக்க போகிறோம், நீங்கள் ஒழிச்சிட்டிங்களா? உங்களுடைய கமிஷனெல்லாம் மாற்றினீங்க, என்ன ஆக்ஷன் எடுத்தாங்க? ரவுடிசத்தை ஒழிச்சிட்டாங்களா? எதுலையுமே நம்பர் 1லாம் கிடையாது. விளம்பரத்தில் நம்பர் 1. அதனால் வந்து அவர் மனசில் நம்பிட்டார், ஓகே இதெல்லாம் நம்பர் 1 இருக்கும், நம்மளுடைய உல்டாவாக சொல்லிடலான்றதுக்காக அவர் சொல்லியிருக்காரு. மற்றபடி நம்பர் 1லாம் கிடையாது. நம்பர் 1 மாநிலம் அப்படின்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் வந்து இன்னைக்கு இந்தியாவில் வந்து அப்படி பார்த்தா கேரளா எவ்வளோ பெட்டராக இருக்குது, கர்நாடகா எவ்வளோ பெட்டராக இருக்குது, ஈவன் இங்கே இருக்கிற மேற்கு வங்காளம் நம்மளோட பெட்டராக இருக்குது பல விஷயங்களில். இவங்க சொல்லக்கூடிய வளர்ச்சி திட்டங்கள், வேலை வாய்ப்புகள் நான் சொல்கிறேன்னு கேட்டால் அவன் ஊருக்காரனுக்கு வேலை தரான். நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம ஊருக்காரனை குடிக்க வச்சுட்டு வேற ஒரு ஊருக்காரனுக்கு வேலை தரோம். அப்போ இப்படி தான் இருக்கும். அதனால தானே வந்தாரை வாழ வச்சு தமிழ்நாடு. வந்தாரை வாழ வச்சுட்டு இருக்காங்க, வந்தாரை ஆள வச்சுட்டு இருக்காங்க. ரெண்டாவது எனக்கு இன்னொரு கோவம்னு கிடையாது, எனக்கு என்ன ஒரு கேள்வின்னா, இது எங்கள் தமிழ்நாடு அப்படின்னு சொல்றாரு ஸ்டாலின் அவர்கள். அப்போ இது உங்கள் தமிழ்நாடுனா அப்போ எங்களுடைய நாடு எதுன்னு நாங்கள் ஒரு கேள்வி கேட்குறோம் இல்லையா? ரெண்டாவது இப்போ இதெல்லாம் நம்ம பேசலாம்னா கேட்பானுங்க, இவங்க வந்து பாருங்க அவங்களுடைய இன ரீதியாக பேசுகிறாங்க. அப்படிலாம் யாரும் பேச விரும்பல. உங்களுக்கு உண்மையாகவே ஒரு உணர்வு இருந்திருந்தா திரு ஸ்டாலின் அவர்கள் தமிழர் தானே, நான் வந்து நீங்கள் தமிழர் இல்லை அப்படிலாம் நான் சொல்ல வரல, அது உங்கள் விருப்பம், உங்கள் மனசாட்சி, நான் விட்டுறேன். நான் போயிட்டு இந்த குடி ஆராய்ச்சி சாதி ஆராய்ச்சிலாம் நான் பண்ணல. உண்மையாகவே திரு ஸ்டாலின் அவர்கள் ஒரு தமிழராக, இவங்க சொல்லக்கூடிய தமிழ்நாட்டினுடைய தமிழர் தலைவராக இருந்திருந்தால் அவருடைய அமைச்சரவையில் அதிகமான தமிழர்கள் இருந்திருப்பாங்க. அவர் கீழே வந்து பணிபுரியக்கூடிய அரசு உயர் பதவிகள் அதிகமான தமிழர்கள் இருந்திருப்பாங்க. ஆனால் இவர்களுக்கான முக்கியத்துவம்லாம் இல்லாமல் பிறமொழி பேசுகிறவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டே, அது திருச்சி மாநாட்டில் யார் கதாநாயகன்? ஒரு தமிழரா? நான் கேட்குறேன், இல்லையே. அப்போ தமிழ்நாட்டில் நீங்கள் பேசக்கூடிய தமிழர்கள் என்பவர்கள் உண்மையான எங்கள் தமிழர்கள் கிடையாது. அப்போது இந்த அடிப்படை தகுதியை நீங்கள் இழந்துடுறீங்க. தமிழர்களுக்காக நாங்கள் பேசுகிறோன்னா நீ தமிழனுக்காக எங்கே பேசுகிற? இந்த தமிழெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கான்? குடிச்சிட்டு கஞ்சால சுற்றிட்டு இருக்கான். பிற மொழி தமிழர்களெல்லாம் நீங்கள் வாழ வச்சுட்டு இருக்கீங்க. அப்போ இதையே இவர் வந்து மறுபரிசீலனை பண்ணி பார்க்கணும் முதல்ல. நான் அதுக்காக அவர் தமிழனா இல்லையான்ற கேள்வி நான் போக விரும்பல, எனக்கு அது உடன்பாடும் கிடையாது. பட் சுய பரிசோதனை பண்ணி பாருங்க. நீங்கள் தமிழர்களுக்கான ஆட்சி தான் நடத்துறீங்களா? உங்களுடைய அமைச்சரவையில் தமிழர்கள் தான் இருக்கிறாங்களா அப்படின்றது திரு ஸ்டாலின் தான் சுய பரிசோதனை பண்ணி பார்க்கணும். இப்போ தாவேகா விஜய் வந்து தனது வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்கிற நேரடியாகவே நேர்காணலில் இறங்கியிருக்காரு. அதுவும் விஜயே போய் இறங்குறாரு. அதை எப்படி பார்க்குறீங்க? விஜய்க்கு வாழ்த்துக்கள் சொல்லலாம். காஸ்டியூம் கூட மாற்றிருக்காரு, வேற ட்ரெஸ், பிளாக் கலர் ட்ரெஸ் வந்திருக்காரு நினைக்கிறேன். ஒருவேளை அந்த விஷயத்தில் காஸ்டியூம் பிரச்சனை வந்தோடனே இதில் மாற்றிட்டாரோ என்னமோ தெரியல. அது உங்களுக்கு நான் யோசிக்க முடியல என்னால். அதனால் வேட்பாளர்கள் தேர்வு தொடங்கியிருக்காங்க. என்னென்னா இப்போ விஜய் நடத்தக்கூடிய வேட்பாளர்களுடைய தெரிவு எப்படி இருக்கும் சும்மா நினச்சி பார்ப்போமே. இப்போ அவரே உட்காந்து பண்ண போகிறாரு, புஷி ஆனந்தோ ஆதவர்ஜனாவோ இல்லை நிர்மல் குமாரோ யாரோ ஒருத்தங்க கூட வந்து உட்காந்துட்டு இருக்க போகிறாங்க. யார் யார் வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? அவங்க வேட்பாளர்களுக்கு மாவட்ட செயலருக்கு பெரும்பாலும் வருவாங்க. இந்த மாவட்ட செயலர்லாம் யார்? நீ வந்து மதுரை படத்துக்கு என்ன பண்ண, நீ வந்து வேட்டைக்காரன் படத்துக்கு எத்தனை என்ன பண்ணி, அதுதான் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. நீ என்ன பண்ணிருப்பாங்க? நலத்திட்ட உதவிகளை பண்ணி பெருவாதி அப்படி சொல்லவே இல்லை. எல்லாருமே படத்தை கொடுத்து தானே இயக்கத்துல, மக்கள் இயக்கத்துல இருந்த மக்கள் எல்லாம் அவங்க எடுக்கவே இல்லைன்னு தானே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மக்கள் இயக்கத்துல இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, மக்கள் இயக்கத்துல இருக்கிறவங்களும் சரி, இப்போ மாநில இருக்கிறவங்களும் சரி, எல்லாருக்குமே பணம் கொடுத்தா தான் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அந்த கட்சியை இயக்கத்தை சார்ந்தவங்களே சொல்லியிருக்காங்க, பணம் கொடுத்து தாங்க இங்கே போஸ்டிங்கே தராங்க. ரெண்டாவது, பணம் கொடுத்து போஸ்டிங் வாங்குற அளவுக்கு டிவிக்கே வந்து ஒர்த்தா எனக்கு புரியல. எனக்கு இப்போது நீ வந்து ஒரு தாவேக்காவோட மாவட்ட செயலராக இருக்க, இல்லை ஒன்று செயலராக இருக்க, உன்னால் என்ன பண்ண முடியும்? உன்னை போலீஸ் ஸ்டேஷன் போனால் முதல்ல போலீஸ்கார் மதிப்பாரா? உன்னோட கட்சியாகவே பார்க்க மாட்டார். திமுக, அதிமுக, விசிக, பாமக கூட பரவாயில்ல, ஒரு லோக்கல் செல்வாக்கு இருக்குது, ஒரு சமூக பின்புலம் இருக்குது, ஒரு ஆண்ட கட்சி, ஆளு கொண்டிருக்கிற கட்சின்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருக்கும், ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து கொடுப்பாங்க. ஆளப்போற கட்சியா இருக்கலாம்ல. ஆளப்போற கட்சி வந்துட்டு சொல்லணுங்க. நீங்க உங்களை வந்து இன்னும் அவங்க ஆட்டத்துக்குள்ளே சேர்த்துக்கல. இல்ல ஆட்டத்துக்குள்ள சேர்க்காம இப்ப திமுக எதிரியா கருதுறாங்க. அவருக்கு அது மாதிரி சொல்லி கொடுக்குறாங்க.
இது பாருங்க, திமுகக்கெல்லாம் வந்து டிவிக்கு வந்து எதிரிலாம் ஒரு நாளும் ஆகாது. அப்போ திமுக கிட்ட அந்த உதய சுரேந்திர சின்னம் இருக்க வரைக்கும் எவனோ ஒருத்தன் ஓட்டு போட்டு தான் இருக்க போகிறான், ஓட்டு போடாமலாம் இருக்க போகிறது கிடையாது. இவங்ககிட்ட என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் என்கிட்ட விசில் சின்னம் இருக்குது. இப்போ விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுவாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? நான் தான் ஏற்கனவே சொல்லணும் இல்லையா, விஜயுடைய தனிப்பட்ட அந்த விவாகரத்து இஷ்யூ வர வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஓட்டு இருந்திருக்கும் தான், நான் அதெல்லாம் இல்லைலாம் மறுக்கல. இந்த விஷயத்துக்கு அப்புறம் வந்து ஒவ்வொரு வீட்டுக்குள்ள பெண்களுமே யோசிக்கிறாங்கப்பா, இருந்தாலும்ப்பா வெளிப்படை நடந்துக்கிற எல்லாத்தையும் ஏதோ ஒன்று தனிப்பட்ட வாழ்க்கையோ ஏதோ ஒன்று நீ என்ன கருமத்தையோ நீ வீட்டில் இருந்து எப்படின்னா பண்ணிட்டு போய் அது யாரும் கேட்க போகிறது கிடையாது. நாட்டை யாருமே இங்கே ரொம்ப அப்படி நேர்மையாக அப்படிலாம் சொல்ல வரல யாரையும். அது அவங்க விருப்பம் எப்படின்னா போங்க, நீங்கள் நீ தப்பு பண்ணுறான்னு கேட்டால் ஆமாடா தப்பு தானே பண்ண சொல்லி வெளியே வந்து பண்ணா அது 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 யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. அது வந்து இல்ல அதையுமே இப்ப தாவேகா தொண்டர்களும் சரி ரசிகர்களும் சரி பாராட்ட தானே செய்யறாங்க. பாராட்டுறாங்க. ஆமா, எங்க தலைவரை பாரு எதையுமே உள்நோக்கமா எதுவும் பண்ணாம வெளிப்படையா பண்றாரு அப்படி சொல்லி பாராட்ட தானே செய்யறாங்க. பாராட்டுறாங்களா? நானும் எவ்வளவு நான் பல பேரை பார்க்கும்பொழுது ஏன்னா இதுக்கெல்லாம் முட்டு கொடுக்க முடியாதுண்ணா எங்களால, எல்லாம் ஒரு அளவுக்கு தானே. அந்த முட்டு கொடுக்குறோம் பேசுறாங்க இல்லையா, அவங்களையே அந்த மாதிரி பேசுறாங்க. அவங்க எப்படி வெளிப்படையா இருக்கிறாங்க, இதே மாதிரி உங்க ஸ்டாலினை சொல்ல முடியுமா? அவங்களாம் அதாவது ஸ்டாலின் அவர்கள் மீது விமர்சனமோ உதயநிதி அவர்கள் மீது விமர்சனமோ நீ விமர்சனம் வந்து வைக்கிறேன்னா அரசியல் ரீதியாக விமர்சனம் பண்ணணும். அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் வீடு பண்ணுறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது, நாகரிகமும் கிடையாது. அதே தான் நான் விஜய்க்கும் சொல்கிறேன். விஜயை போயிட்டு எல்லாரும் கேளுங்கன்னு சொல்ல வரலாமா? நான் என்ன சொல்கிறேன், இப்போ நீங்கள் உதயநிதி அவர்கள் மீதோ இல்லை ஸ்டாலின் அவர்கள் மீதோ இல்லை எடப்பாடி அவர்கள் மீதோ இல்லை யார் மீதோ ஒரு தனிப்பட்ட முறையில் விமர்சனம் வைக்கிறீங்கன்னா வேணாம்னு தான் சொல்கிறேன். ஆனால் அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, அவங்க மேலே ஒரு விமர்சனத்தை வந்து ஆமாடா நான் இப்படி தான் பண்ணுவேன்லாம் சொல்ல. ஏன்னு கேட்டால் அவங்களாம் தலைவர்கள், நீங்கள் நடிகர்கள். ஒன்று நீ சொல்கிற அப்படின்னா ஆமாம் நான் அப்படி தான் பண்ணுவேன்னு சொன்னால் எப்படி அது எப்படி அது நீங்கள் நியாயப்படுத்தவே முடியாது. இப்போது ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு சாதாரண ஒரு பெண்களுக்கு கூட வந்து ஒரு யோசனை வருது, விஜய் மேலே ஒரு விருப்பம் அவங்களுக்கு இருக்கலாம், ஒரு நடிகராக ஒரு ரசிகராக எல்லாமே அவங்களுக்கு இருக்கலாம் தான். ஆனால் ஓட்டு போடலன்னு எண்ணத்தோடு கூட இருந்திருப்பாங்க. நான் வந்து விஜய் உடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பார்த்து அவர் நிராகரிங்கலாம் நான் சொல்லலை, அது அவர் விருப்பம், அப்படி பார்க்காதீங்கன்னு தான் நான் சொல்கிறேன். தனிப்பட்ட வாழ்க்கையை பார்த்து நீங்கள் யாரும் ஜட்ஜ் பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்கிறேன். அவர் சொல்லக்கூடிய திட்டங்களே ஏமாற்று திட்டமாக இருக்குது. இவர் 1000 ரூபாய், அவர் 1500 ரூபா 2500 ரூபான்னு சொல்கிறேன். அவர் வந்து ஃப்ரீ பஸ் அப்படின்னு சொன்னால் நீ எங்கே போனாலும் ஃப்ரீடான்னு சொல்கிற. அப்போ இதெல்லாம் பார்த்து ஓட்டு போடுங்க தான் நான் சொல்கிறேன். விஜயுடைய அரசியலை பார்த்து ஓட்டு போடுங்க போடாதுங்கிறது முடிவு பண்ணுங்கள், தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ளே போல. ஆனால் இந்த தனிப்பட்ட பிரச்சனையும் பிரதிபலிக்கும்ன்றதை நான் சொல்கிறேன். இது ஒரே அடியாக முடிஞ்சிடும் அப்படியே யோசனை அப்படிலாம் கிடையாது. இவரும் வந்து மாற மாட்டுறாரு, மக்களும் வந்து மறந்துட மாட்டாங்க. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நான் திருப்பியும் சொல்கிற மாதிரி இவர் மாற மாட்டுறாரு, அவங்க மறந்துடவும் மாட்டாங்க. ஏன்னா இதுக்கெல்லாமே முட்டு கொடுக்க முடியாதுமா. நீங்கள் இப்படி பண்ணக்கூடியதெல்லாம் இப்படி முட்டு கொடுக்க முடியாது. தப்புன்னா ஆமாம் தப்பு தான், அது தனியாக நீ வந்து கடந்து போயிட்டு விட்டுன்னு. அதை அரசியல் ரீதியாக தான் நான் கேட்குறேன். அரசியல் ரீதியாக நீங்கள் திமுகவுக்கு மாற்ற என்ன பண்ணியிருக்கீங்க, அதிமுகவுக்கு மாற்ற என்ன நீங்கள் திட்டங்கள் சொல்லியிருக்கீங்க, அதே ஏமாற்று, அதே அந்த ஓட்டுக்கு வந்து மறைமுகமாக பணம் கொடுக்குறது, இதுதான் விஷயம். இது ஓட்டு போட்டால் 500 ரூபாய் கொடுக்குறேன் 1000 ரூபாய் கொடுக்குறேன் போய் ஓட்டு போடு, அது மட்டும் பணம் கிடையாது. நான் வந்தால் உனக்கு 1000 ரூபாய் தரேன்னு சொல்கிறது ஓட்டுக்கு பணம் தான். அப்போது வருஷத்துக்கு ஒரு முறை 1000 ரூபாய் கொடுக்குறத நீ 5 வருஷத்துக்கு 1000 ரூபாய் சொல்லிட்டு ஓட்டு வாங்கிக்க போகிற. இதனால் எதனா மாற்றம் மாறப்போதா? நீங்கள் 2000 ரூபாய் வாங்குறதுனால இப்போ உங்கள் வீட்டில் வந்து தேனும் பாலும் ஓட போதா? ஒன்றும் கிடையாது. அப்போ இதில் தான் முரண்படுறோமே தவிர விஜயுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பார்த்தா முரண்படுங்கலாம் நான் ஒரு நாளும் சொல்ல. ஆனால் மக்கள் வந்து மறந்துட மாட்டாங்க. இதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன்.